ஒரே படத்துல ஜோடி போட்டு நடிச்சு, அதுக்கப்புறமா சினிமாவ விட்டே காணாம போன நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரியா சென். விஸ்கன்யா அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு குழந்தை நட்சத்திரமா சினிமாக்குள்ள நுழைஞ்சவங்க தான் ரியா சென். அதுக்கப்புறமா 1999ஆம் ஆண்டு நம்ம தமிழ் சினிமாவுல தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல நடிச்ச எல்லாருமே பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. முக்கியமா மனோஜோட கெரியர்லயும் இதுதான் மிக முக்கியமான படமா இருந்துச்சு. இந்த படத்துல வந்த எல்லா பாட்டுமே பட்டி தொட்டி எல்லாம் ஹிட். அதுலயும் முக்கியமா திருப்பாச்சி அருவாளி பாட்டெல்லாம் சொல்லவே வேணாம். இந்த படத்துல அத்தனை ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது எதை தெரியுமா? ஹீரோயின் ரியா சன்னதா. நம்ம தமிழ் சினிமாவுல முதல் படம் இவங்களுக்கு. ஆனா முதல் படத்திலேயே அத்தனை யங்ஸ்டர்ஸோட மனசையும் கவர்ந்துட்டாங்க. இந்த படம் வெளியான சமயத்துல பல இளைஞர்கள் இந்த நடிகைய மனசுல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நார்மலா முதல் படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிச்சிரும். ஆனா ரியா சென்னை பாலிடிக்ஸை வச்சே செஞ்சுட்டாங்க. ரியா சென்லாம் ஹிந்தியில நடிக்க வேண்டிய நடிகை இவங்க எதுக்கு தமிழுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அடுத்த வாய்ப்புகளே கொடுக்கல. அன்னைக்கு தமிழ் சினிமா விட்டு போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் திரும்ப வரல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியா கில். இப்ப வரைக்குமே இந்த நடிகைய நம்ம தமிழ் சினிமாவில இருந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்கள விடாம ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் ரெட். அந்த டைம்ல அஜித் நடிச்ச ரெட் படம் பிளாக் பஸ்டர் ஆகல அப்படின்னாலுமே அந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச பிரியா கில்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுவும் முக்கியமா இந்த படத்துல வந்த ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி பாட்டை இப்ப வரைக்கும் மறந்திருக்க மாட்டேங்க. 2K கிட்ஸ்க்கு இந்த பாட்டோட அருமை கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா 90s கிட்ஸ்க்கும் ஏர்லி 2K கிட்ஸ்க்கும் இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னு. பிரியா கில் ரெட் படத்துக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாவுல கொடிகட்டி பறக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ் சினிமாவே வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரிங்கி கண்ணா. ரிங்கி கண்ணாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவுல இருந்த மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுல இருந்தே விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்க எல்லாருக்கும் பிரசாந்த் நடிச்ச மஜ்னு படம் ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல பிளாக் பஸ்டர் ஆன படம் இது. அந்த டைம்ல பிரசாந்துமே மார்க்கெட்டோட உச்சத்துல இருந்தாரு. சோ இவ்வளவு பெரிய ஹீரோ கூட ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட மார்க்கெட்டும் நல்லாவே ஏறும். கரெக்டா? அப்படி ஒரு எதிர்பார்ப்புல தான் ரிங்கி கண்ணா பிரசாந்தோட மஜ்னு படத்துல கமிட் ஆனாங்க. படமும் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. ஆனா ரிங்கி கண்ணாக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ் சினிமாவுல இடம் கிடைச்சிச்சா அப்படின்னா கிடைக்கல. ரிங்கி கண்ணா மஜ்னு படத்துக்கு அப்புறமா போகாத ஆடிஷன் கிடையாது, பேசாத ஆளுங்களே கிடையாது. எத்தனையோ ப்ரொடியூசர் எத்தனையோ டைரக்டர்ஸ் கிட்ட வாய்ப்பு தேடி அலைஞ்சி ஒரு கட்டத்துல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இது அவங்களே ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சுக்கிட்டு சராசரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மானு. மானுவை கண்டிப்பா எந்த ஒரு தமிழ் ரசிகராலையும் மறக்கவே முடியாது. அதுக்கு மிக முக்கிய காரணம் காதல் மன்னன். அந்த டைம்ல அஜித் விஜய் கிளாஷ்லாம் இவ்வளவு பெருசா கிடையாது. சோ எல்லா தரப்பு ரசிகர்களுமே எல்லாரோட படங்களையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அஜித்தோட காதல் மன்னன் படம் ஹிட் ஆகுறதுக்கு அஜித் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு ஹீரோயின் மானுமே மிக முக்கிய காரணம்னு நான் சொல்லுவேன். முக்கியமா உன்னை பார்த்த பின்புதான் அப்படின்ற பாட்டை மறக்கவே முடியாது. அந்த பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் அழகா இருக்கக்கூடிய இந்த மானு தான். ஒரே ஒரு பாட்டு ஒரே ஒரு படத்தின் மூலமாவே ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸையும் கவர்ந்துட்டாங்க மானு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில் இருந்த பாலிடிக்ஸ்னாலையும் மானுவை நிறைய பேர் தப்பான விஷயங்கள்ல கனெக்ட் பண்ணி பேசினதுனாலையும் அவங்களே நம்ம தமிழ் சினிமாவை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கப்புறமா வாய்ப்புகளும் சரிவர கிடைக்காததுனால பல வருஷம் கழிச்சு 2014ல என்ன சத்தம் இந்த நேரம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க. இப்படி ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு அட்ரு ஃபிளாப் ஆன படம். இந்த படத்துல அவங்க கம்பேக் கொடுத்ததுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மோனிகா கேஸ்டலினோ. மின்சார கண்ணா படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பா மோனிகாவை ஞாபகம் இருக்கும். இந்த படத்துல ஒரு திமிரு பிடிச்ச அக்காவா குஷ்பு நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தங்கச்சியா மோனிகா கேஸ்டலினா நடிச்சிருப்பாங்க. முதல் படமே மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து குவிய போகுதுன்னு மோனிகா கேஸ்டலினோ நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு படத்துல கூட ஹீரோயினா நடிக்க மோனிகாவை யாருமே கூப்பிடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.